இறைவனும் சேர்ந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன மூசா நபியுடைய கூட்டத்தாரை போன்று நாங்கள் சொல்லுவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சத்தியமாக நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். யார சொல்லலாம், உங்களுக்கு முன்பாக, உங்களுக்கு வலதுபுறமாக, உங்களுக்கு இடதுபுறமாக, பின்புறமாக இருந்து இந்த யுத்தத்தை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்ற அஞ்சா நெஞ்சம் கொண்ட ஒரு தைரியமான, ஒரு துணிச்சலான ஒரு எண்ணத்தை வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள் சஹாபா பெருமக்கள். அல்லாஹ்வுடைய உதவி ஒருத்தருக்கு இறங்கணும்னா முதல்ல இதையெல்லாம் பார்க்கிறான், அந்த சிச்சுவேஷன் இருக்குதான்னு பார்க்கிறான். எந்த சிச்சுவேஷனும் இல்லைன்னா அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இறக்குவான்? முதல் விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ, அது ஒரு மிகப்பெரிய காரணம். இரண்டாவது, அதை எதிர்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய உதவியோடு நாங்கள் துணி நிற்கிறோம் என்ற அந்த நெஞ்சுரம் படைத்த வார்த்தைகள். இந்த இரண்டு காரணம் மட்டுமல்ல, மூன்றாவதாக ஒரு காரணம் இருந்தது. மூன்றாவது காரணம் வாய்மை. என்ன வாய்மை? வாய்மை என்று சொன்னால் உண்மை, உண்மை என்று சொன்னால் சத்தியம். அவர்கள் சொன்ன வார்த்தையிலே சத்தியம் இருந்தது. சும்மா பேச்சுக்கு பேசல, நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க இருக்கிறோம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பேச்சளவில் உண்டான வார்த்தை அல்ல. அவர்கள் கொடுத்த வாக்குறுதி சத்திய வார்த்தை, வாய்மை நிறைந்த வார்த்தை. இது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். ஒரு முஸ்லிமிடத்திலே, ஒரு மூமினிடத்திலே இருக்க வேண்டிய தன்மைகள் இதுதான். அல்லாஹ்வுடைய நம்முடைய துஆ இருக்க வேண்டும். எதற்கும் அஞ்சாமல் அல்லாஹ்வுடைய உதவியால் எதிர்க்கக்கூடிய திராணி இருக்க வேண்டும். அந்த திராணி வார்த்தை அளவில் மட்டும் இல்லாமல், உதட்டளவில் மட்டும் இல்லாமல், அப்படியே ஊறி போய் செயல்பாட்டில் அது வெளிப்பட வேண்டும். இது மூன்றும் இருந்த காரணத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னின் புறத்திலிருந்து 5 விதமான உதவிகளை இறக்கினான். அல்லாஹு அக்பர். அந்த 5 விதமான உதவிகள் என்னென்ன உதவிகள்? அல்லாஹ் தஆலா முதல் உதவியாக அந்த முஸ்லிம்களுக்கு ரிலாக்ஸ் உண்டாக்குறான். எப்படி? கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. மூமின்களுக்கு யுத்தம் நடக்க போகுது அன்னைக்கு. ஆனா முஸ்லிம்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? அன்னைக்கு நல்லா தூங்குறாங்க. தூங்காத ஒரே ஆளுங்கன்னா யாருதான்? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவங்களோட இருந்து செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தான். சுஜூத கடந்து அழுகிறாங்க. மழை பெய்யுது. சுஜூத கடந்து எந்திரிக்கும் போது நெத்தியில சகதியினுடைய அடையாளம் இருக்குது. தேம்பி அழுகிறாங்க, குலுங்கி அழுகிறாங்க. பின்னாடி மெய்கா